தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல பிசிக்ஸ்ல வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர் பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே பார்ட் பார்த்தாச்சு. பார்ட் 5 இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்ட் 4 வரைக்கும் பார்க்காதவங்க போய் ஃபர்ஸ்ட் அந்த 4 பார்ட்டையும் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் கண்டிப்பா புரியும். ஸோ இட்ஸ் அ கண்டினியூட்டி. இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன, டைஃப்ராக்ஷன்னா என்ன, இது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, ரிஃப்ராக்ஷன்னா என்ன, இது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். ஓகே. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பார்த்தோம் இல்லையா? சரி. ஸோ இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், ஈவன் யங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஹாய் தஸ்வின். ஓகே. சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே பார்த்துருக்கோம். விசிபிள் சார், தேங்க்யூ. பிஃபோர் ஆஸ்கிங் த கொஸ்டின் யூ ஆர் ஆன்சரிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே. மாநாடு போகலையா சார்? இல்லை, அதை விட பசங்களுடைய ஸ்டடீஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ போலரைசேஷன் இந்த டாபிக்ல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? கன்சிடர் ஹோல்டிங் எ லாங் ஸ்ட்ரிங் தட் இஸ் ஹெல்டு ஹரிசானலி. ஓகே, ஒரு லாங் ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங் எப்படி இருக்குன்னா ஹரிசானலா இருக்கு. ஓகே. த அதர் எண்ட் விச் இஸ் அசியூம்டு டு பி ஃபிக்ஸ்டு. ஒரு எண்ட் என்ன பண்ணியாச்சுன்னா வால்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்ட்ரிங்கோடைய ஒரு எண்டை மட்டும் நான் வச்சிருக்கேன். அது ஹரிசானலா இருக்கு. ஓகே, இது வால். ஓகே, அண்ட் திஸ் இஸ் த ஸ்ட்ரிங். If we move the end of the string up and down, so இந்த ஸ்ட்ரிங்கோடைய எண்டை நான் என்ன பண்ணேன்னா மேலே கொஞ்சம் தூக்கி அப்புறம் கீழே கொஞ்சம் அழுத்துறேன். இந்த மாதிரி மேலே கீழே ஆட்ட போறேன். ஓகேவா? இப்படி செய்ய போறேன். சரி. டவுன் இன் ஏ பீரியாடிக் மேனர் we will generate a wave propagating in the x direction. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால எனக்கு என்ன ஆகும்னா ஒரு வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. அந்த வேவ்ஸ் என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும், பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஃபிகர் 10.17. ஸோ இந்த டயக்ராம் தான். such a wave could be described by the following equation. இந்த வேவை நம்ம கீழே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் மூலியமா டிஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன ஈக்குவேஷன்? t is equal to 2pi by omega அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஈக்குவேஷன் எங்க இருக்கு? the curves represents the displacement of a string at t equal to 0 and t equal to del t respectively when a sinusoidal wave is propagating in the x direction. So sinusoidal wave ன்றது இங்க நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸ் இது என்ன பண்ணுதுன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால t equal to 0, t equal to del t அப்படின்ற டிஃபரன்ஸ்ல நம்ம இதை எழுதிக்கிறோம் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். B, the curve represents the time variation of the displacement at x equal to 0 when a sinusoidal wave is propagating in x direction. At x equal to del x, the time variation of the displacement will be slightly displaced to the right. So ஓகே, எக்ஸ் உடைய வேல்யூ டெல் எக்ஸ் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சமா என்ன இருக்குன்னா ஸ்லைட்லி டிஸ்பிளேஸ் டு த ரைட் சைட்ல டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்க. y is equal to a sin இல்லையா? y of x, t is equal to a sin kx minus omega t. ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் மூலியமா அந்த ஸ்ட்ரிங் மேலே கீழே ஆசிலேட் ஆகுதுல்ல, அதனுடைய வேவ் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சைனசாய்டல் வேவ்க்கான ஈக்குவேஷன் இது. y of x, t is equal to a sin kx minus omega t, where a and omega, which is equal to 2 pi mu, represents the amplitude and angular frequency of the wave. So a என்றது amplitude, omega என்றது angular frequency of the wave respectively அப்படின்னு சொல்றாங்க. Further, lambda is equal to 2 pi by k. So lambda என்றது wavelength-க்கான ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 2 pi by k க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. 2 pi is nothing but 360. k என்றது ஒரு வேல்யூ, அதால டிவைட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, என்னென்ன சொல்றாரு பாருங்க நம்ம சார். ஆமா சார், சேதுபதி மாநாடுக்கு கலைக்க 6 o'clock ஏஞ்சி போயிட்டாரு சார். ஓ, காலையில 6 மணிக்கே போயிட்டாரா? மேபி. வி சாலை உங்க ஊர்ல இருந்து பக்கமா இல்ல தூரமா சார்? நான் சொன்னல, வி சாலை இங்க இருந்து கரெக்டா 15 கிலோமீட்டர். ராம்கி வீடு அங்கதான் இருக்கு. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க வீடு அங்கதான் இருக்கு. ஜஸ்ட் 15 கிலோமீட்டர் தான். ஒரு 30 மினிட்ஸ்ல 25 மினிட்ஸ்ல போயிடலாம். 30 மினிட்ஸ், அதிகபட்சம் 30 மினிட்ஸ். நடுவில் ஒரு டோல் இருக்கு, விக்ரவாண்டி டோல்கேட் இருக்கு.
அது தாண்டின உடனே வி சாலை. பட் பயங்கர ரஷ்ஷா இருக்கு. ரோடு ஃபுல்லாவே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்ளோ டிராஃபிக். ஈவன் விழுப்புரம் பைபாஸ்ல, அதாவது நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்ல ஒரு பைபாஸ் இருக்கும். அந்த பைபாஸ் அங்கருந்து 15 கிலோமீட்டர் சொன்னேன்ல. அந்த 15 கிலோமீட்டருக்கும் ரோடு பிளாக் ஆயிருக்கு. ஐ மீன் அ இந்த சேலம், திருச்சி, மதுரை எந்த பக்கம் இருந்து வந்தாலும் விழுப்புரத்த தாண்டி சென்னைக்கு போகணும்னா, இந்த பைபாஸையே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்ளோ டிராஃபிக்கா இருக்கு. இன்ச் பை இன்ச்சா வண்டிங்கலாம் நகருது. இதுக்கு நடுவுல நம்ப போயிட்டு வரணும்னா, அது ரொம்ப கஷ்டம் இல்ல? ஸோ, அதே மாதிரி அங்க ஃபங்ஷன் ஒரு 7 மணிக்கு முடியுது அப்டின்னா கூட, நம்ம வர்றதுக்கு நாளைக்கு காலையில 5 மணிக்கு, 4 மணிக்கு தான் வந்து சேருவோம். அவ்ளோ டிராஃபிக் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. அவ்ளோ மக்கள் இருக்காங்க. அவ்ளோ வண்டிகள் இருக்கு. நெறைய டிராஃபிக் இருக்கு. ஸோ, இந்த இடத்துல நம்ம போறது வேண்டாம். அதுதான் லைவ்ல போடுறாங்கல்ல. நெறைய சேனல்ல தந்தில எல்லாத்துலயுமே லைவ்ல போட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்துக்கலாம். சார் டிவிகேவே எதிர்த்து நம்ப என்னைக்கு சார் மாநாடு வைக்க போறோம்? மினியாக்கி, நம்ம ஏன்பா டிவிகேவ எதிர்க்கணும்? என்னப்பா லாஜிக் இல்லாம சொல்ற? தளபதிப்பா அவரு. அவர எதிர்க்கிறதுனால, அவர சப்போர்ட் பண்ணி வேணா நம்ம சேனல்ல ஏதாவது வீடியோ போடலாம். சரியா? ஃபைன். இட் நெவர் ஹேப்பன். நீங்க கேட்டது நெவர் ஹேப்பன். அவரு கரெக்ட்டா செய்றாரான்னு பார்க்கலாம். இன் கேஸ் ஏதாவது தவறுகள் நடந்துச்சுன்னா, அவருக்கு கீழ இருக்கக்கூடிய ஆளுங்க யாராவது சரியில்லாம தவறுகள் பண்ணாங்கன்னா, அத நம்ம மேலிடத்துல சொல்லலாம். அந்த மாதிரி வேணா பண்ணலாம். சரியா? அவருக்கு எதிராலாம் எப்பயுமே ஆக்ட் பண்ண மாட்டோம். அவருடைய கொள்கை கரெக்ட்டா இருக்கிற வரைக்கும். கொள்கை யார்கிட்ட கரெக்ட்டா இருக்கோ, அவங்க நம்மளுக்கு என்னைக்குமே தலைவரா இருக்கணும். ஓகேவா? சரி. நம்ம கான்செப்ட் வந்துரலாம். நான் நெனச்சேன் லைவ்ல யாரும் வரமாட்டீங்க. ஏன்னா, எல்லாரும் அவருடைய லைவ பார்த்துட்டு இருப்பீங்க. என் சேனலுக்கு வரமாட்டீங்கன்னு நெனச்சேன். பட் லைவ்க்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் 2 பேருக்குமே. ரெப்ரசன்ட்ஸ் த வேவ் லென்த் அசோசியேட்டட் வித் த வேவ். ஓகே. அங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சைனூசாய்டல் வேவ்க்கு ஒரு ஸ்ட்ரிங்க வால்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கார்னர நான் மேலயும் கீழயும் அப் அண்ட் டவுன்ல மூவ் பண்ணும்போது எனக்கு ஒரு வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? எக்ஸ் டைரக்ஷன்ல பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல சைனூசாய்டல் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சைனூசாய்டல் வேவ் உடைய ஈக்குவேஷன் குடுத்திருந்தாங்க. y is equal to a sin kx minus omega t அப்படின்றது. அதே மாதிரி வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா என்ன குடுத்திருக்காங்கன்னா, லாம்ப்டா is equal to 2 pi by k அப்படின்னு குடுத்திருக்காங்க. சரியா? ஃபைன். We had discussed the propagation of such waves in chapter 14 of class 11 textbook. So ஏற்கனவே class 11ல 14th chapterல உங்களுக்கு propagation of such waves இந்த மாதிரியான waves propagate ஆகுறது எப்படி ஆகும் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. Since the displacement which is along the y direction is at right angles to the direction of the propagation of the wave. So என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. The displacement is at right angles to the direction of the propagation of the wave. So wave எந்த directionல propagate ஆகுதோ அதுக்கு perpendicular-ஆ அதுக்கு ரைட் ஆங்கிள் 90 டிகிரில என்ன ஆகும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. We have what is known as a transverse wave. So நம்மளுக்கு தெரியும் transverse waveனா என்னன்னு. Also since the displacement is in y direction. Okay, displacement எந்த directionல இருக்குன்னா y directionல இருக்கு. ஓகேவா? இட் இஸ் ஆஃபன் ரெஃபர்டு டு ஆஸ் ஒய் போலரைஸ்டு வேவ். அப்போ இத நம்ம கண்டிப்பா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒய் போலரைஸ்டு வேவ் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா? சரி. நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க் யூ டு ஆஸ்க் மீ லைக் திஸ். ஃபைன். சின்ஸ் ஈச் பாயிண்ட் ஆன் த ஸ்ட்ரிங் மூவ்ஸ் ஆன் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஈச் பாயிண்ட் ஆன் த ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்டும் ஸ்ட்ரெயிட் லைன்ல மட்டும் தான் மூவ் ஆகுது. த வேவ் இஸ் ஆல்சோ ரெஃபர்டு டு ஆஸ் எ லீனியர்லி போலரைஸ்டு. இந்த வேவ்ஸையும் நம்ம என்ன சொல்றோம்னா லீனியர்லி போலரைஸ்டு வேவ் அப்படின்னு தான் சொல்றோம். ஓகேவா? ஃபர்தர் த ஸ்ட்ரிங் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கன்ஃபைன்டு டு த XY பிளேன். ஸோ ஸ்ட்ரிங் எந்த பக்கம் மூவ் ஆனாலும் அது கான்ஸ்டன்டா எந்த பிளேன்லயே இருக்கு அப்படின்னா XY பிளேன்குள்ளாரியே தான் இருக்கு. ஓகேவா? அண்ட் தேர்ஃபோர் இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்டு டு அஸ் எ பிளேன் போலரைஸ்டு வேவ். அப்போ ஒரே ஒரு பிளேன்குள்ளாரியே அந்த ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகுறதுனால அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேவ்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பிளேன் போலரைஸ்டு வேவ் அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய போலரைஸ்டு லைட் ப்ரொபகேட் ஆகக்கூடிய அந்த வேவ்ஸ் சைனூசாய்டல் வேவ்ஸ் அப்படின்றது ஒரே ஒரு போலரைசிங் நேச்சர்ல இருக்கு. ஒரே ஒரு பிளேன்ல மட்டுமே வைப்ரேட் ஆகுது. சிங்கிள் டைரக்ஷன்ல வைப்ரேட் ஆகுது. அதனால we called as PPL, plane polarized light. Okay. In a similar manner, we can consider the vibration of the string in the XZ plane generating a Z polarized wave whose displacement will be given by Z xt is equal to A sin kx minus omega t. So, முன்னாடி y ன்னு எடுத்துக்கிட்டது இப்போ z ன்னு எடுத்துக்கிறோம். z ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே தானே? ஃபைன். It should be mentioned that
The linearly polarized wave described by equation 10.15 and 10.17 are all transverse waves. ஸோ இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எல்லா லீனியர்லி போலரைஸ்டு வேவும் என்ன வேவ்ஸ்ன்னு கேட்டா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஈச் பாயிண்ட் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ஆல்வேஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு த டைரக்ஷன் ஆஃப் த ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ். அந்த வேவுடைய ப்ரொபகேஷனுக்கு ரைட் ஆங்கிள் 90 டிகிரில எனக்கு ஒரு பாயிண்ட்டும் டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கும். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஈச் பாயிண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் எப்படி டிஸ்பிளேஸ் ஆகும் அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸுக்கு பர்பண்டிகுலரா டிஸ்பிளேஸ் ஆகும். அதனால தான் இதை நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபைனலி இஃப் த பிளேன் ஆஃப் வைப்ரேஷன் ஐ ஹோப் ஐ எம் இன் அ லைவ் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் தான் முகுந்தன், அது ஓகே. பட் அது நீங்க தானே? உங்க ஸ்டோரியே தான் மூவியா எடுத்திருக்காங்களா? அமரன் மூவி. அமரன் மூவி யாருது தெரியலையே. ஓகே ஓகே, ஹீஸ் அ மிலிட்ரி, ஆர்மி ஆர் மிலிட்ரி ரைட்? எஸ்கே நடிச்ச படம் ரீசெண்டா. அது ஏன் ஸ்டோரி இல்ல. தீபாவளிக்கு எனக்கே கண்ணு தெரியாது. நான் கண்ணாடி போட்டுட்டு தான் வெளியிலலாம் போவேன். என்னால ஆர்மில மிலிட்டரிலாம் சேர முடியாது. பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்ல. தீபாவளிக்கு இந்தியால எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்களா சார்? ஐ திங்க் இந்த கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லணும்னா எல்லாரும் ஹாப்பியா இல்ல. நெறைய பேரு, நெறைய அப்பாக்கள் இருப்பாங்கல்ல. அவங்க என்னன்னா, அவங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸ வாங்கி தர முடியல. அவங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸையோ, அ ஏதாவது அவங்க கேட்ட கிஃப்ட்ட நம்மளால செய்ய முடியலையேன்னு சொல்லி வருத்தத்துல இருக்கலாம். அவங்களுக்கு போனஸ் கிடைக்குமா? கிடைக்காதா? நம்ம கம்பெனில இந்த தடவ இன்னும் கொஞ்சம் இன்கிரிமெண்ட் இருந்தா, அல்லது போனஸ் ஏதாவது கிடைச்சா, அத வச்சு நம்ம ஏதாவது செய்யலாமே! இப்படிலாம் ஃபீலிங்ல இருப்பாங்க. அம்மாக்கள்லாம் முறுக்கு சுடணும், அதிரசம் சுடணும், அது இது நெறைய வேலை இருக்கு. எல்லா 1008 வேலைய தலையில தூக்கி போட்டுக்கிட்டு செய்யணும். எதிர் வீடு, பக்கத்து வீடு நம்மள தப்பா நெனச்சிடக்கூடாது. அவங்களுக்காகனாச்சும் நம்ம கொஞ்சமா பலகாரம் செஞ்சு அவங்களுக்கு குடுக்கணும். ஏன்னா, அவங்க நம்மளுக்கு குடுப்பாங்க. மரியாதைக்கு நம்ம திருப்பி குடுக்கணும்ல. அப்படின்ற மாதிரிலாம் அ ஈகோ பிரச்சனை அல்லது சில சொசைட்டிக்கல் ப்ராப்ளம ஃபேஸ் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஹேப்பியாலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்கவங்களுக்கும் நெறைய ப்ராப்ளம் இருக்கும். அத வெளியில சொல்லாம தீபாவளி, ஹேப்பி, மக்கள் கோலாகலமாக கொண்டாடினர் அப்படின்னு நியூஸ்லலாம் சொல்லுவானுங்க. ஆனா கொண்டாடுறவங்க யார் கொண்டாடுனாங்க, யார் கஷ்டப்பட்டாங்கறது அவங்களுக்கு தான் தெரியும். எல்லாரும் ஹேப்பியா இல்ல. ஆனா நம்ம சார் ஹேப்பியா இருக்காரு. எல்லாருமே ஹேப்பியா இல்ல. நான் மட்டும் ஏன் ஹேப்பியா இருக்கணும்? மேபி இந்த தீபாவளிக்கு எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னா, நான் கண்டிப்பா செம்ம ஹேப்பியா இருப்பேன். 850 வருதுன்னு நெனைக்கிறேன். 847, 848. ஸோ 850 கிட்ட இருக்கு. மேபி இன்னொரு 150லாம் 4, 5 டேஸ்ல ரீச் பண்ண முடியுமா தெரியல. இஃப் ஐ கெட் 1000 சப்ஸ்கிரைபர் தென் ஐ வில் பி ஹேப்பி. டெஃபினெட்லி. ஓகே. We will get into a concept. Fine. Okay, finally, if the plane of vibration of the string is changed randomly in very short intervals of time, then we have what is known as unpolarized wave. So என்ன சொல்லலாம்னு பாருங்க. ஃபைனலி இஃப் த பிளேன் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் சேஞ்ச்டு ரேண்டம்லி. அது எந்த பிளேன்ல இவ்ளோ நேரம் மூவ் ஆயிட்டு இருந்துச்சோ, அதனால தான் நம்ம பிளேன் போலரைஸ்ட் லைட்ன்னு சொன்னோம் இல்லையா? எக்ஸ், ஒய் அப்படின்ற ஒரே ஒரு பிளேன்ல மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த பிளேன் சடனா ரேண்டம்லி இன் வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம், ரொம்ப ஷார்ட் டைம்ல அது டக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா அதனுடைய பிளேன் ஆஃப் வைப்ரேஷனை சேஞ்ச் பண்ணிடுச்சு. அப்படின்னா தென் வி ஹாவ் வாட் இஸ் நோன் அஸ் அன்போலரைஸ்டு வேவ். அப்போ நம்மளுக்கு ஒரு வேவ் கிடைக்கும். அந்த வேவ்க்கு தான் என்ன பேருன்னு நம்ம சொல்லுவோம்னா அன்போலரைஸ்டு வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் நான் போலரைஸ்டு வேவ்னு சொல்லலாம். Fine. Thus, for an unpolarized wave, the displacement will be randomly changing with time, though it will always be perpendicular to the direction of the propagation. இதுவும் propagationக்கு perpendicular தான் இருக்கும். ஆனாலும் என்ன ஆயிட்டே இருக்கும்னா இதனுடைய displacement change ஆயிட்டே இருக்கும். ஏன்னா plane வைப்ரேட்டிங் பிளேன் சேஞ்ச் ஆகுறதுனால, அதாவது பிளேன் ஆஃப் வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகுறதுனால, பிளேன் ஆஃப் வைப்ரேஷன் இதோ இங்க இருக்கு பாருங்க. ஃபைனலி ஓகே, பிளேன் ஆஃப் வைப்ரேஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறதுனால எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். டைமை பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். பட் பர்பண்டிகுலரா தான் இருக்கும், சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஃபைன். Okay,
light waves are transverse in nature. That is, the electric field associated with the propagating light wave is always at right angles to the direction of the propagation of the wave. So electric field எப்போ நம்ம எடுத்துக்கிட்டாலும் electric field associated with a propagating light, ஒரு லைட் ப்ரொபகேட் ஆகுது, அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட அசோசியேட் ஆயிருக்குன்னா அப்போ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேவ்ஸ் எப்பயுமே எப்படி இருக்குன்னா ரைட் ஆங்கிள்ஸ் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ். அந்த வேவ் ப்ரொபகேட் ஆகிறதுக்கு ரைட் ஆங்கிள் ஐ மீன் 90 டிகிரில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? This can be easily demonstrated using a simple polaroid. ஸோ சிம்பிளா ஒரு பொலராய்டை வச்சு இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. எக்ஸ்பெரிமெண்டா செய்து பார்க்க முடியும், மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும்னு சொல்றாங்க. யூ மஸ்ட் ஹேவ் சீன் திஸ் பிளாஸ்டிக் லைக் ஷீட்ஸ் விச் ஆர் கால்டு பொலராய்ட்ஸ். ஸோ பிளாஸ்டிக் மாதிரி ரொம்ப தின்னா இருக்கக்கூடிய ஷீட்டு அதுதான் பொலராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். முன்னாடிலாம் ப்ரொஜெக்டர்ஸ்ல பொலராய்ட் ஷீட்டை வச்சு ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வேற மாதிரி வந்துருச்சு ப்ரொஜெக்டர்ஸ். முன்னாடிலாம் பொலராய்ட் ஷீட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஃபைன். ஈவன் சில யூடியூப் ரீல்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம். ஒரு பொலராய்ட் ஷீட்டை வைக்கும் போது நம்மளுக்கு இமேஜ் ஒரு மாதிரி இருக்கும். இன்கேஸ் அதே பொலராய்டை இன்னொரு பக்கமா திருப்பி 2 பொலராய்டு ஷீட்ஸை வைக்கும் போது எனக்கு ஆப்ஜெக்ட் ஒபாக் ஆயிடும், அதாவது ஆப்ஜெக்ட் தெரியாமலே போயிடும். இந்த மாதிரிலாம் சில விஷயத்தை நீங்க பொலராய்ட் ஷீட்டை வச்சு பார்க்கலாம் ரீல்ஸ்ல. Okay, a polaroid consists of a long chain molecules aligned in a particular direction. So long chain molecules, ஒரு polymers மாதிரி long chainல இருக்கக்கூடிய molecules இருக்கு. அந்த moleculesலாம் certain directionல மட்டும், ஒரே ஒரு directionல மட்டும் align பண்ணி வச்சிருக்காங்க, ஒழுங்கா சீரான முறையில அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. புரியுதா? A polaroid consists of a long chain molecules aligned in a particular direction. ஒரு particular directionல மட்டும் அதை align பண்ணி வச்சிருக்கோம் molecules எல்லாத்தையும். Electric vectors associated with the propagating light waves along the direction of the aligned molecules get observed. So எந்த டைரக்ஷன்ல நான் மாலிகுல்ஸ்லாம் அலைன் பண்ணி வச்சிருந்தனோ அதே டைரக்ஷன்ல லைட் வேவ்ஸ் வந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா அப்சர்வ் ஆகும்னு சொல்றாங்க. Thus if an unpolarized light wave is incident on such polaroid, so இந்த polaroidல suppose unpolarized light வந்து பட்டுச்சுனா, incident on such polaroid இந்த மாதிரி பட்டுச்சுனா, then the light wave will get linearly polarized with the electric vector oscillating along the direction perpendicular to the aligned molecule. அந்த molecules எந்த டைரக்ஷன்ல அலைன் பண்ணி வச்சிருந்தனோ அதுக்கு பெர்பெண்டிகுலரா எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா எலக்ட்ரிக் வெக்டார்ஸ்லாம் ஆசிலேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. This direction is known as pass axis of the polaroid. Pass axis or pass axis axis of the polaroid. ஓகேவா? polaroid உடைய pass axis அப்படின்னு சொல்றோம். Fine. Thus if the light from an ordinary source like a sodium vapor lamp passes through a polaroid sheet P1. Okay, P1 அப்படின ஒரு polaroid sheet இருக்கு, அது வழியா sodium vapor lamp நம்ம பாஸ் பண்றோம். It is observed that its intensity is reduced by half. polaroid sheet குள்ளார பாஸ் பண்ணி வெளியில வரும்போது அந்த லைட் உடைய இன்டென்சிட்டி என்னன்னா half ஆ ரெடியூஸ் ஆயிடும்னு சொல்றாங்க. Rotating P1 has no effect on the transmitted beam. ஸோ அந்த P1 அப்படின்ற பொலராய்ட் ஷீட்டை நான் ரொட்டேட் பண்ணதுனால எனக்கு டிரான்ஸ்மிட்டட் பீம்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நோ எஃபெக்ட் ஆன் த டிரான்ஸ்மிட்டட் பீம் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் இன்டென்சிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய லைட் வேவ்ஸ் உடைய இன்டென்சிட்டியும் கான்ஸ்டன்டா தான் இருக்கு, மாறல, ஹாஃபா தான் இருக்கு. Now let an identical piece of polaroid P2 be placed before P1. இப்போ இன்னொரு polaroid எடுத்துக்கிறாங்க. அந்த polaroid என்ன பண்றாங்கன்னா இந்த polaroidக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஐடென்டிக்கல் பீஸ் ஆஃப் polaroid, இதே polaroid சைஸ்லயே இன்னொரு polaroid எடுத்துக்கிட்டு அதை நம்ம இதுக்கு முன்னாடி வைக்கிறோம். As expected, the light from the lamp is reduced in intensity on passing through P2 alone, but now rotating P1 has dramatic effect on the light coming from P2 in one position. The intensity transmitted by P2 followed by P1 is nearly zero. அதாவது P2ல இருந்து ஃபர்ஸ்ட் P2 டிரான்ஸ்மிட் ஹாஃபா ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா, டிரான்ஸ்மிட் பண்ணி அதை ஹாஃபா ரெடியூஸ் பண்ணும். மறுபடியும் P1 நான் ரொட்டேட் பண்ணும்போது அதனால அதுவும் ஹாஃபா ரெடியூஸ் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட இன்டென்சிட்டி ஆஃப் த டிரான்ஸ்மிட்டட் வேவ் என்னவா இருக்கலாம்னா ஜீரோவாவே மாறலாம்னு சொல்றாங்க. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல வைக்கும்போது அது ஜீரோவா இருக்கும். when turned by 90 degree from this position, இந்த பொசிஷன்ல இருந்து 90 டிகிரி டர்ன் பண்ணும்போது P1 transmits nearly the full intensity emerging from P2. P2ல இருந்து வரக்கூடிய P2ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய வேவ்ஸ் ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணா P1 நான் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணேன். P1 ன்றது பின்னாடி இருக்கு, P2 தான் முன்னாடி இருக்கு, சரியா? சோ P2க்கு முன்னாடி சோர்ஸ் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். சோர்ஸ் அப்படின்றது ஒரு லைட், சோடியம் வேப்பர் லேம்ப். இந்த லேம்ப்ல இருந்து வரக்கூடிய லைட்டுக்கு முன்னாடி நான் பொலராய்டை வச்சேன், அதுக்கு பேரு P1. அந்த பொலராய்டு வைக்கும்போது half ஆஃப் த இன்டென்சிட்டி தான் எனக்கு டிரான்ஸ்மிட் ஆச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி இதே பொலராய்டு P1 பொலராய்டு மாதிரியே ஐடென்டிக்கல் பொலராய்டு ஒன்று, ஐடென்டிக்கல் பீஸ்ல ஒரு பொலராய்டு எடுத்துக்கிட்டு அதை அதுக்கு முன்னாடி வைக்கிறேன். முன்னாடி வைக்கும்போது எனக்கு என்ன ஆகும், இது ஹாஃப் ரெடியூஸ் பண்ணும், இது ஹாஃப் ரெடியூஸ் பண்ணும், கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா ஜீரோ ஆயிடும் இன்டென்சிட்டி அப்படின்னு நினைச்சா, அதே பொலராய்டுல P1 நான் என்ன பண்றேன்னா 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றேன். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா
P2 போலராய்டுல இருந்து வரக்கூடிய வேவ்ஸ், டிரான்ஸ்மிட்டட் வேவ்ஸ் கம்ப்ளீட்டா 100% இன்டென்சிட்டியோட P1 கிராஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். Just a minute. Okay. The experiment at figure 10.18 can be easily understood by assuming that light passing through the polaroid P2 gets polarized along the path axis P2. ஸோ P2 வழியா டிரான்ஸ்மிட் ஆகி போகக்கூடிய லைட்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா மறுபடியும் பொலரைஸ் ஆகுது. பொலரைஸ்டு அலாங் த பாஸ் ஆக்சிஸ் P2. P2 உடைய பாஸ் ஆக்சிஸ்ல அது என்ன ஆகுதுன்னா பொலரைஸ் ஆகுது. இஃப் த பாஸ் ஆக்சிஸ் ஆஃப் P2 மேக்ஸ் an angle theta with the pass axis of P1. P1 உடைய ஃபர்ஸ்ட் போலராய்டு உடைய பாஸ் ஆக்சிஸ்க்கு செகண்ட் போலராய்டுடைய P2 உடைய பாஸ் ஆக்சிஸ் ஒரு தீட்டா அப்படின்ற டிகிரியை மேக் பண்ணுது. அது ஒரு 90 டிகிரியா இருக்கலாம். ஓகே, தீட்டான்ற ஆங்கிளை மேக் பண்ணுது. when the polarized beam passes through the polaroid P2, the component E cos theta along the path axis of P2 will pass through the P2. so P2 வழியா P2ன்ற போலராய்டுல இருந்து ரெண்டு காம்போனண்டா நம்ம பிரிப்போம். சைன் காம்போனன்ட்டும் காஸ் காம்போனன்ட்டும் பிரிப்போம் இல்லையா, எக்ஸ்லயும் ஒய்லயும். அந்த மாதிரி பிரிக்கும் போது அதுல E cos theta அப்படின்ற காம்போனன்ட் என்ன ஆகுது அப்படின்னா will pass through the P2. P2 வழியா பாஸ் ஆகி வெளியில போயிடுதுன்னு சொல்றாங்க. thus if as we rotate the polaroid P1 or P2, அதனால தான் P1ஐயும் அல்லது P2ஐயும் நம்ம ரொட்டேட் பண்ணதுனால intensity will vary as I is equal to I not cos square theta அப்படின்ற அளவுக்கு வேரி ஆகுதுன்னு சொல்றாங்க. intensity I is equal to I not cos square theta. okay, just a minute. ப்ளீஸ் பாடுங்க சார், ப்ளீஸ். ஆமாம் சார், பாடுங்க. என்ன சொல்ல வராங்க? ஷார்ட்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்டா பார்த்து சொன்னீங்களே அத மாதிரி அந்த மாதிரி சார். சார் இப்போ ஒவ்வொரு பூக்களுமே சாங் பாடுங்க சார் ப்ளீஸ். உங்க விட்டார் மினியாக்கி ஒவ்வொரு பூக்களுமேக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பிசிக்ஸ் நடத்திட்டு இருக்கோம், கெமிஸ்ட்ரி நடத்தினாலும் சரி, பிசிக்ஸ் நடத்தினாலும் சரி, சப்ஜெக்ட்டுக்கும் பாட்டுக்கும் என்ன ரிலேட்டட்? போடுங்க சார், ஏதாவது போடலாம். இது அது கொஞ்சம் டைம் ஆகும், எடிட் பண்ணி போடணும், அதுவும் எனக்கு தெரியாது, அது கொஞ்சம் பிரச்சனை. சரி, ஓகே. வேர் I0 is the intensity of the polarized light after passing through P1. so P1 என்ற போலராய்டுக்குள்ளார பாஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளவுனா I0 ன்னு சொல்றாங்க. this is known as Malus law or Malus law. okay, the above discussion shows that இங்க போலராய்ட்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க, P1 P2. P1 கொஞ்சம் ஆங்கிள் தீட்டா மாற்றும் போது மறைய ஆரம்பிக்குது. P1 இந்த மாதிரி 90 டிகிரியில் வைக்கும்போது கம்ப்ளீட்டாவே மறையுது. எந்த ஆங்கிள் வைக்கிறோமோ அதை பொறுத்து எனக்கு இன்டென்சிட்டி மாறும். இதை டயக்ராமா பார்த்தீங்கன்னா, அதாவது டயக்ராமா இல்லை, எக்ஸ்ரே மாதிரி ஒரு போலராய்ட் ஷீட்டை வச்சுக்கிட்டு லைட் இங்கே எரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற லைட் ஷீட்டை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது அது பிளாக்காக மாறும், ஸ்க்ரீன் தெரியாமல் இருக்கும், இந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியலாம். okay, oh my god. intensity coming out of a single polaroid is half of the incident intensity. so incident light என்ன வருதோ அதனுடைய இன்டென்சிட்டில பாதி தான் ஒரு சிங்கிள் போலராய்டுக்கு வழியா பாஸ் பண்ணி வரக்கூடிய லைட் உடைய வேவ்ஸ் உடைய இன்டென்சிட்டியா இருக்கும். I'll tell you that ஒரே ஒரு போலராய்டு இருக்கு, இது வழியா ஒரு லைட் வருதுன்னா அந்த லைட்டுடைய இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கும், அது அந்த போலராய்டை பாஸ் பண்ணி டிரான்ஸ்மிட்டட் ஆகி வெளியில வரும்போது அதனுடைய இன்டென்சிட்டில பாதி தான் இருக்கும்னு சொல்றாங்க, half of the incident intensity. okay, by putting a second polaroid the intensity can be further controlled from 50% to 0. so 0 ல இருந்து I mean 50% ல இருந்து 0வா அதை என்ன பண்ணோம்னா நம்ம கண்ட்ரோல் பண்றோம் இன்னொரு போலராய்டை வைக்கும்போது of the incident intensity by adjusting the angle between the pass axis of two polarides. fine, so polarides can be used to control the intensity in sunglasses. sunglassesல தான் பாத்தீங்கன்னா polarides தான் யூஸ் பண்றாங்க. அது மூலமா சன் நம்ம கண்ணுக்கு ரொம்ப ஆபத்து கொடுக்காம அந்த கிளார்லாம் அடிக்காம வெளிச்சம் இல்லாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். சன் கிளாஸஸ்ல யூஸ் பண்றோம், விண்டோ பேன்ஸ், விண்டோல இருக்கக்கூடிய பேன்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம், எட்ஸெட்ரா. போலராய்ட்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் போட்டோகிராஃபிக் கேமராஸ் அண்ட் 3D மூவி கேமராஸ். ஸோ 3D உடைய மூவி கேமராஸ்லயோ போட்டோகிராஃபிக் கேமராஸ்லயோ நம்ம என்ன பண்ணோம்னா போலராய்ட்ஸை யூஸ் பண்றோம். ஓகேவா, போலராய்ட்ஸ் நிறைய இடத்துல பயன்படுது. இன்டென்சிட்டி லைட்டுடைய இன்டென்சிட்டி அதிகமாக்கவோ இல்லை கம்மியாக்கவோ எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, தென் சம்மரி, அவ்வளோதான்.
அப்போ இதோட இந்த லெசன் முடியுது. ஓகே. ஃபைன். I'll tell you if it's possible. உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரிஞ்சுச்சுன்னா just a minute. I'm not sure how can I get it easily. Polarizer ஆட் பண்றாங்க. அது உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல? ஓகே. ஃபைன். நீங்களே பாருங்க. பட் ஷார்ட்ஸ் நெறைய இருக்கு. அத நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரி. வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர் இந்த பார்ட்டோட முடியுது. நெக்ஸ்ட் எந்த சாப்டர் ஆரம்பிக்கலாம்? யார் வேணா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பா எப்படிப்பா பாட்டு பாட முடியும்? அது ரொம்ப பிரச்சனைப்பா. எனக்கு அந்த பாட்டும் தெரியாதுப்பா. ரே ஆப்டிக்ஸ் பார்க்கலாமா? சரி. ம். என்கிட்ட ஒரு புக் இருக்கு. ஸோ நான் இந்த லைன் பாடலாம்னு நினைக்கிறேன். ஓகே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்குமாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆறாமுதே. ஓகே. போதும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏர்டெல் சிபிஎஸ்சி. ஆமாமா. சரி. இது திருவாசகம். ஒரு லைன் ரொம்ப அழகா இருக்கும். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் முருகார்ன்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய இன்னொரு சேனல்ல நான் இந்த பாட்டு பாடலான்னு தான் இருக்கேன். ஐ மீன் ஆஃப்டர் சம் டைம்ஸ் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு ராஜா சாருடைய சாங் அவரு கம்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டு வேணா பாடி பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ ஆல். ஸ்டடி வெல்.